வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். லோக்சபாவில் பெண்களை அனுமதிக்காதது சமூக மற்றும் ஜனநாயக முன்னேற்றத்தை தடுக்கும் செயல். மத்திய இணை அமைச்சர் முரளிதரன் பேச்சு. புதுச்சேரியில் கோடை வெயில் அதிகரிப்பால் ஹீட் ஸ்ட்ரோக் தொற்று நோய் பரவும் அபாயம். சுகாதாரத்துறை எச்சரிக்கை. புதுவையில் செல்போன் பேசிக் கொண்டு வாகனம் ஓட்டியதில் 20,14,000 ரூபாய் வசூல். 33% இட ஒதுக்கீட்டை தடுத்த எதிர்க்கட்சிகளும் பெண்கள் வாக்கு மூலம் பதிலளிப்பார்கள். பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் உறுதி. பெண்களுக்கான வாய்ப்பை தாமதப்படுத்துவது ஜனநாயகம் மற்றும் சமூக முன்னேற்றத்தை தடுக்கும் செயல் என முன்னாள் மத்திய இணை அமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரளிதரன், பாஜக பெண்கள் அதிகாரமளிப்பு மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த உறுதியாக உள்ளது. லோக்சபாவில் நடந்த விவாதங்கள் ஜனநாயக எதிர்காலத்திற்கும் பெண்களின் பங்கேற்புக்கும் மிகவும் முக்கியமானவை. ஆனால் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டுமல்லாமல் நாட்டின் கோடிக்கணக்கான பெண்களை அவமதித்துள்ளனர். கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பஞ்சாயத்து மட்டத்தில் தலைமை வகித்து வருகின்றனர். அவர்கள் லோக்சபா மற்றும் சட்டசபைகளிலும் பங்கு பெற தயாராக உள்ளனர். இந்த வாய்ப்பை தாமதப்படுத்துவது சமூக மற்றும் ஜனநாயக முன்னேற்றத்தை தடுக்கும் செயலாகும். தொகுதி மறுவரையறை நீண்ட காலமாக தாமதமாகி வருகிறது. தொகுதி மறுவரையறையின் நோக்கம் இடங்களை அதிகரிப்பது மட்டுமல்ல, மக்கள் தொகைக்கு ஏற்ப சமநிலை பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவது. தென் இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்ற கருத்து முற்றிலும் தவறானது. அனைத்து மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்படும் என்றார் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம். அதிமுக மாநில அவைத் தலைவர் அன்பானந்தம், மேலும் மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர் ஜெயந்தி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் ஹீட் ஸ்ட்ரோக், உணவு விஷம், நீரிழப்பு, கண் தொற்று உள்ளிட்ட நோய்கள் பரவும் அபாயம் உள்ளது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதிலிருந்து நம்மை பாதுகாக்க சுத்தமான நீர் பருகுதல், சாலையோர உணவுகளை தவிர்த்தல், தனிநபர் சுகாதாரம் பேணுதல் அவசியம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் கோடை காலத்தில் வெயில் சுட்டெரிக்க ஆரம்பித்துவிட்டது. இதன் காரணமாக கோடை காலத்தில் பொதுவாக பரவக்கூடிய தொற்று நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு செய்தியினை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் பொதுமக்கள் நலனுக்காக வெளியிட்டுள்ளார். அதில் தோல், கண்கள், செரிமான மண்டல தொந்தரவுகள், அம்மை நோய்கள், கோடை காலத்தில் நிலவும் சளி, இருமல் மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள் உருவாக்க அதிக வாய்ப்புள்ளது. வெப்ப பக்கவாதம், ஹீட் ஸ்ட்ரோக் என்பது கோடை காலத்தில் அதிக வெப்பத்தினால் ஏற்படும் தலைவலி, தலை சுற்றல், பலவீனம், வெப்ப சோர்வு போன்ற அறிகுறிகள் ஆகும். இதனால் உறுப்பு செயலிழப்பு, சுய நினைவு குறைவு, மேலும் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். வெப்ப பக்கவாதத்தின் போது ஐஸ் கட்டிகள், தண்ணீர் அல்லது குளிர்ந்த காற்றின் உதவியோடு உடலை வெயிலிலிருந்து குளிர்வித்து சிகிச்சை அளிக்க முடியும். விரைந்து இச்சிகிச்சை அளிப்பதன் மூலம் உயிரிழப்பை தவிர்க்கலாம். கோடை காலத்தில் உணவு விஷம் என்பது மக்களுக்கு அடிக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளது. இதற்கு காரணம் சூடான ஈரப்பதமான சூழ்நிலை, பாக்டீரியா போன்ற கிருமிகள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது. உணவு மாசுபடுவதற்கு ஏதுவாக அமைகிறது. இதன் மூலம் வயிற்று அசௌகரியம், வாந்தி, குவமட்டல், வயிற்றுப்போக்கு ஆகியவை ஏற்படுகின்றன. இதன் மூலம் வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, காலரா, மஞ்சள் காமாலை ஆகிய நோய்களும் கோடை காலத்தில் எளிதாக தொற்று கொள்ளக்கூடியவைகள். இவை அனைத்தும் ஏற்படாமல் இருக்க சரியாக சமைக்கப்படாத இறைச்சி, அசுத்தமான தண்ணீர், சாலையோர வியாபாரிகள், திறந்த வெளியில் வழங்கப்படும் உணவு ஆகியவற்றை மக்கள் தவிர்க்க வேண்டும். அது மட்டுமின்றி சுத்தமான குடிநீரை பருக வேண்டும். நீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து கைப்படாமல் கோடை காலத்தில் மக்கள் பருக வேண்டும். பழங்கள், காய்கறிகள் ஆகிய அனைத்தும் நன்றாக கழுவி உபயோகப்படுத்த வேண்டும். கோடை காலத்தில் ஏற்படும் ஒருவகை வைரஸால் ஏற்படுகின்ற கண் புண் எனப்படுகின்ற கன்சன்டிவைட்டிஸ் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க சன்கிளாஸ் பயன்படுத்தலாம். கண்களை தொடுவதை தவிர்த்தல், முறையான சிகிச்சை எடுத்தல் போன்ற கண் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் மக்கள் பயனடையலாம்.
கோடை காலத்தில் மிக சாதாரணமாக ஏற்படும் நோய்களில் முக்கியமான ஒன்று நீரிழப்பு மற்றும் அதிக வெப்பத்தினால் ஏற்படும் தலைவலி ஆகும். வெயில் காரணமாக மக்களுக்கு வியர்வையில் அதிக அளவு உப்பு சத்துக்கள் வீணாகிறது. இதை சரி செய்ய உப்பு கலந்த மோர் மற்றும் நீர்பானங்கள் அல்லது ORS எனப்படும் உப்பு கரைசல் நீர் எடுப்பதன் மூலம் நீர் இழப்பை தவிர்க்க முடியும். இந்த கோடை காலங்களில் வைரஸ் கிருமியால் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி போன்ற காய்ச்சல் மற்றும் பொண்ணுக்கு வீங்கி, சின்னம்மை, தட்டம்மை நோய் போன்ற நோய்களும் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. இவை குழந்தைகள் இருமும் பொழுதும் தும்பும் பொழுதும் சுலபமாக அடுத்தவர்களுக்கு பரவக்கூடிய வைரஸ் நோய்கள் ஆகும். இந்நோய்கள் பரவாமல் தடுக்க அடிக்கடி கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவுதல், தன் சுத்தம் பேணுதல், முகக்கவசம் அணிதல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உதவும் என்று புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவேல் வெயிலால் ஏற்படும் நோய்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் அவ்வாறு ஏற்பட்டால் தற்போது மக்களை காப்பாற்ற தேவையான மருந்துகளோடு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார மையத்தினை அணுகி சிகிச்சை பெறலாம் என்று கூறினார். புதுச்சேரியில் செல்போன் பேசிக் கொண்டு வாகனம் ஓட்டியதாக ஒரு வாரத்தில் 2014 வழக்குகள் பதிவு செய்து ரூபாய் 20,14,000 அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஓட்டுநர்களும் பாதசாரிகளும் பாதுகாப்பாக இயங்கும் சூழ்நிலை உருவாக்கும் நோக்கில் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சமீபத்திய சாலை விபத்துகள் தொடர்பான தரவுகளை பகுப்பாய்வு செய்யும் முயற்சியை மேற்கொண்டுள்ளது. இந்த பகுப்பாய்வு படி கவனச்சிதறலால் ஓட்டுதல் சாலை விபத்துகளில் முக்கிய காரணமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக வாகனம் ஓட்டும் பொழுது மொபைல் போன் பயன்படுத்துவது விபத்துக்களான முக்கிய காரணமாக வெளியிடப்பட்டுள்ளது. பலமுறை விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டிருந்தாலும் பல வாகன ஓட்டுநர்கள் இன்னும் வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன் பயன்படுத்தி வருகின்றனர். இது அவர்களின் உயிருக்கும் மற்ற சாலை பயனாளர்களின் பாதுகாப்பிற்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஆபத்தான பழக்கத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டு புதுச்சேரி முழுவதும் சிறப்பு அமலாக்க இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. முக்கிய சந்திப்புகள் மற்றும் விபத்து அதிகம் நடைபெறும் பகுதிகளில் போக்குவரத்து காவல்துறை வாகன சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றது. விதிமுறைகளை மீறும் நபர்கள் மீது மோட்டார் வாகன சட்டத்தின் பிரிவு 184 C-ன் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்படும். ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படுகிறது. 13/4/2026 முதல் 19/4/2026 வரை நடைபெற்ற இந்த சிறப்பு இயக்கத்தின் போது மொத்தம் 2016 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. ரூபாய் 20,14,000 அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் பாதுகாப்பான சாலைகளை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறும். பொதுமக்கள் வாகனம் ஓட்டும் பொழுது மொபைல் போன் பயன்படுத்துவதை தவிர்த்து அழைப்புகள் அல்லது செய்திகளை பார்க்க வேண்டுமானால் வாகனத்தை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை அனைத்து சாலை பயனாளர்களுக்கும் பொறுப்புடன் நடந்து கொண்டு சாலை பாதுகாப்பில் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றனர் என்று அவர் கூறியுள்ளார். மக்கள் தொகைக்கு ஏற்ப சமநிலை பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவது தென் இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற கருத்து முற்றிலும் தவறானது. அனைத்து மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்படும் என்று பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏப்ரல் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் பாராளுமன்றத்தில் நடந்த விவாதங்கள் நாட்டின் ஜனநாயக எதிர்காலத்திற்கும் பெண்களின் பங்கேற்புக்கும் மிகவும் முக்கியமானவை. ஆனால் இந்த 2 நாட்களில் ஒரு மசோதா மட்டுமல்ல, காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகியவை நாட்டின் பாதி மக்களிடையே தங்களின் மதிப்பை இழந்துவிட்டன. இந்த கட்சிகள் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் மட்டுமல்லாமல் நாட்டின் கோடிக்கணக்கான பெண்களை அவமதித்துள்ளன. பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் கேள்வி எழும்போது இந்த கட்சிகள் அரசியல் காரணங்களை முன்வைத்து அதை தாமதப்படுத்துகின்றன. பல ஆண்டுகளாக பெண்கள் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் இருந்து விலக்கி வைக்கும் முயற்சிகள் இப்போது வெளியிடப்பட்டுள்ளன. இந்த கட்சிகள் ஜனநாயகத்தை பாதுகாப்பது போல நடிக்கின்றன. ஆனால் உண்மையில் பெண்களின் உரிமைகள் மறுத்து ஜனநாயகத்தின் அடிப்படை உணர்வையே பாதுகாக்கின்றன. பிரதமர் இந்த நிலைப்பாட்டை எதிர்த்து இது அரசியல் செய்வதற்கான நேரமல்ல, நாட்டின் நலனுக்காக முடிவு வழங்குவது அவர்களின் இயல்பான உரிமை என்றும் இதை எடுக்க வேண்டிய தருணம் என்று பெண்களுக்கு பங்கு பல ஆண்டுகள் எதிர்க்கட்சிகள் தடுத்து வந்தன என்று அவர் கூறினார்.
அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்தால் இது அரசியல் விஷயமாக இல்லாமல் நாட்டிற்கு நன்மை தரும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக நாரி சக்தி வந்தனா சட்டத்திற்கு ஆதரவு அளித்திருந்த எதிர்க்கட்சிகள் தற்போது அதை செயல்படுத்த வேண்டிய நேரத்தில் தங்களின் உண்மையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளன. பெண்கள் இருப்பதோ அமைதியாக இருப்பவர்கள் அல்ல, அவர்கள் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தி கொண்டவர்கள். நாட்டின் கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பஞ்சாயத்து மட்டத்தில் தலைமை வகித்து வருகின்றனர். அவர்கள் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களிலும் பங்கு பெற தயாராக உள்ளனர். இந்த வாய்ப்பை தாமதப்படுத்துவது சமூக மற்றும் ஜனநாயக முன்னேற்றத்தை தடுக்கிறது. உள்துறை அமைச்சர் ஒரு நபர் உருவாக்க ஒரு மதிப்பு என்ற அரசியலமைப்பு கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதே இந்த மசோதாக்களின் நோக்கம் என்று கூறினார். இதனால் பிரதிநிதித்துவத்தில் சமநிலை இல்லாத நிலை உருவாகியுள்ளது. எதிர்க்கட்சிகள் செயல்முறையை எதிர்க்கவில்லை, அவர்கள் பெண்கள் இடஒதுக்கீட்டை எதிர்க்கின்றன என்பதே உண்மை. வரலாற்றில் பெண்களின் உரிமைகளுக்கு எதிராக இருந்த கட்சிகள் இப்போது சமத்துவத்தை ஏற்க முடியவில்லை. இதன் நோக்கம் இடங்களை அதிகரிப்பது மட்டுமல்ல, மக்கள் தொகைக்கு ஏற்ப சமநிலை பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவது. தென்னிந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்ற கருத்து முற்றிலும் தவறானது. அனைத்து மாநிலங்களிலும் பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்படும். மத அடிப்படையிலான ஒதுக்கீடு கோரிக்கை அரசியலமைப்புக்கு எதிரானது. பெண்களுக்கு உரிமை வழங்குவதை தடுக்க திட்டமிட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது ஒரு மசோதாவுக்கு எதிர்ப்பு அல்ல, அரசியல் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் செயல். பெண்கள் இடஒதுக்கீடு அமல்படுத்துவது தொகுதி மறுவரையையும் தொடர்புடையது. அதை தாமதப்படுத்துவது பெண்களின் உரிமைகளை மறுப்பதாகும். பாஜக பெண்கள் அதிகாரமளிப்பில் முழுமையாக உறுதியாக உள்ளது. நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் பெண்களுக்கு உரிய இடத்தை வழங்கவும் தொடர்ந்து போராடும். எதிர்காலத்தில் பெண்கள் தங்கள் வாக்கு சக்தியின் மூலம் இத்தகைய கட்சிகளுக்கு பதில் அளிப்பார்கள் என்று அவர் கூறினார். மீனவர்களின் உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளின் அரசுகளும் நல்லதொரு நிரந்தர தீர்வை விரைவில் வழங்கும் என்றார் எல்ஜேகே தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இலங்கை சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசாநாயக்காவை நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனைகள் நடத்தியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த சந்திப்பின் போது தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில மீனவர்களின் நீண்ட நாள் பிரச்சினைகள், குறிப்பாக அவர்களின் வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடைய மீன்பிடி தொழில் சிக்கல்கள் குறித்த மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண வேண்டிய அவசியம் வலியுறுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த முன்னேற்றத்தை லட்சிய ஜனநாயக கட்சிக்கான ஒரு முக்கிய வெற்றியாக நான் கருதுகின்றேன். நமது மீனவர்களின் உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளிலும் அரசுகளும் நல்லதொரு நிரந்தர தீர்வை விரைவில் வழங்கும் என்ற நம்பிக்கை இந்த சந்திப்பின் மேலும் வலுவடைந்துள்ளது. இதற்காக நமது குடியரசு துணைத் தலைவரும் இலங்கை அரசுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் கூறியுள்ளார். அரியாங்குப்பம் குருநானக் தேவ் குருத்வாரா சீக்கியர் கோவிலில் நடந்த சிறப்பு வழிபாட்டில் கவர்னர் கைலாசநாதர் கலந்து கொண்டு தரிசித்தார். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் குருநாத தேவ் குருத்வாரா சீக்கியர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் பஞ்சாப் மாநில புத்தாண்டையொட்டி சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாசநாதர் வழிபாட்டில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் ஆணையர் விநாயகமூர்த்தி, சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பஞ்சாப் மாநில பாரம்பரிய முறைப்படி உணவு வழங்கப்பட்டது. புதுவை தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு தக்ஷிலா பல்கலைக்கழகம் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவருமான தனசேகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை தமிழ் சங்கத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி மாதந்தோறும் 20ஆம் தேதி நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்விற்கு புதுவை தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலர் சீனு மோகன்தாஸ் வரவேற்புரை ஆற்றினார். இந்நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவரும் மற்றும் தக்ஷிலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பங்கேற்ற நியூ லேண்ட் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் திருக்குறள் புத்தகம் வழங்கினார். பங்கேற்ற அனைவருக்கும் திருக்குறள் கூறினார்கள். சிறப்பு விருந்தினர் தக்ஷிலா பல்கலைக்கழக வேந்தர் தனசேகரனுக்கு புதுவை தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். விழாவில் புதுவை தமிழ் சங்கம் பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு,
சுயநிதி பள்ளி கூட்டமைப்பின் தலைவர் முனைவர் ரங்கநாதன், பொறிஞர் பாலசுப்ரமணியன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் பொறிஞர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன், நியூ லேண்ட் உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்கள் காயத்ரி, புவனேஷ், லிபிகா மற்றும் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 15 வயது சிறுவனை பயன்படுத்தி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கோட்டுக்குப்பத்தை சேர்ந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை உதவி ஆய்வாளர் மோகன் மற்றும் போலீசார் கடலூர் சாலையில் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரி நீதிமன்றம் அருகே மோட்டார் சைக்கிளில் சந்தேகப்படும்படி வந்த கொண்டிருந்த 3 பேரை மடக்கி விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஒருவர் வானூர் கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடியை சேர்ந்த தீனா, வயது 24 என்பதும், மற்றொருவர் கோட்டக்குப்பம் ஜெயமுத்து மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த புவியரசன், வயது 19 என்பதும் தெரிய வந்தது. மற்றொருவர் புதுவை வானகப்பேட்டையை சேர்ந்த 16 வயது சிறுவன் என்பதும் தெரிய வந்தது. தொடர் விசாரணையின் பொழுது தீனா தான் கையில் வைத்திருந்த ஒரு கவரை மோட்டார் சைக்கிளில் சீட் சுவரில் தள்ளி மறைத்துள்ளார். இதனை கண்ட போலீசார் தீனாவிடம் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது அவன் சீட் கவரில் மறைக்க முயற்சித்தது கஞ்சா என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று தொடர் விசாரணை நடத்தினர். அப்போது பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோருக்கு கஞ்சா விற்பனை செய்ததையும் அதற்கு 15 வயது சிறுவனை பயன்படுத்திக் கொண்டதையும் ஒப்புக்கொண்டனர். இதனை அடுத்து இருவரையும் கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்த 250 கிராம் கஞ்சா மற்றும் கஞ்சாவிற்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள், செல்போன் ஆகிய பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகியம்மன் கோவிலில் அக்ஷய திருதியை முன்னிட்டு குபேர பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ளது ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகியம்மன் கோவில். இந்த கோவிலில் அக்ஷய திருதியை முன்னிட்டு குபேர பூஜை நடைபெற்றது. இதில் மலர்கள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட வராகி அம்மனுக்கு ஸ்ரீ சூக்தம் அல்லது கனகதரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக மற்றும் ஓம் குபேரராய நமக ஆகிய மந்திரங்களை 108 முறை ஓதி செல்வத்தை பெருக்க சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து வராகி அம்மனுக்கு பஞ்சமுக ஆரத்தி காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு வெள்ளி நாணயம் மற்றும் பணம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த குபேர பூஜையில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மாநில அளவிலான கபடி போட்டியில் முதல் பரிசு பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் கலை கல்லூரி மாணவர்கள் பாராட்டப்பட்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பில் ஏப்ரல் 17, 18 ஆகிய 2 நாட்கள் நடைபெற்ற கபடி போட்டியில் புதுச்சேரி மாநில அளவில் 20க்கும் மேற்பட்ட கபடி வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இந்த போட்டியில் புதுச்சேரி அருகே உள்ள களித்தீர்த்தாள் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலை கல்லூரி மாணவர்கள் முதல் பரிசு பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டும் விதமாக கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கல்லூரியின் முதல்வர் லெப்டினன்ட் கதிர்வேல் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கபடி வீரர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் பல்வேறு துறைகளை சேர்ந்த பேராசிரியர்கள் சிவகுமார், ராஜமோகன், தங்கப்பன், செந்தமிழராஜா, வைத்திலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் அன்பழகன் செய்திருந்தார். கபடி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களை பேராசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வாழ்த்து. புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தை ஏரிக்கரை அருகே பாரதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி என்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தை ஏரிக்கரை அருகே ஜெயமூர்த்தி ராஜா நகர் பாரதி வீதி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி என்கின்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதன்படி நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை அம்மனுக்கு விக்னேஸ்வர பூஜை, எஜமான சங்கல்பம், கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி, பிரவேச பலி மற்றும் முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதன்படி காளி விக்னேஸ்வர பூஜை மற்றும் கோ பூஜை உடன் துவங்கியது. தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து
மூலமந்திரம் ஹோமம் பூர்ணாகிதி நடைபெற்று மங்கள இசை முழங்க யாகசாலையில் இருந்த கலச புறப்பட்டு ஊர்வலமாக வந்து ஆலய விமானத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொதியம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஆலயத்தில் நடைபெற்ற 234ஆம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரமேஸ்வரி சுவாமிகள் சிவசமாதி சித்த பீடத்தில் 234ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் கால அகமாத்தபுரம் புதுச்சேரி சன்மார்க்க அன்பர்கள் சார்பில் அகவல் பாராயணம் நிகழ்ச்சியும் திருவாசக திருமுறை ஓதுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து மாலை போட்டுள்ள பக்தர்கள் பால்குடம் மற்றும் புனித நீர் கொண்டு வந்து மாலை செலுத்துதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து ஜீவபீடத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மதியம் சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. குரு பூஜை விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் குரு பூஜை விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய தலைமை அர்ச்சகர் முத்து மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி முக்தியாஜல ஈஸ்வர ஆலயத்தில் சிறப்பு யாகம் மற்றும் 108 சங்க அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மெரக்கானம் அருகே உள்ள பெருமுக்கள் கிராமத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த 1000 ஆண்டுகள் பழமையான சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட முக்தியாஜல ஈஸ்வர ஆலயத்தில் அமைந்துள்ள செல்வ விநாயகருக்கு சித்திரை மாத பிறப்பின் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று உலக நன்மை வேண்டி நடைபெற்ற சிறப்பு யாகம் நடைபெற்றது. முன்னதாக இன்று காலை செல்வ விநாயகருக்கு பால், தேன், தயிர், வெண்ணெய், பன்னீர் மற்றும் தெய்வ வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யோகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலசம் மற்றும் 108 சங்கில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய ஜாலீஸ்வரர் மற்றும் வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகளுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்த குடில் அறக்கட்டளையின் நிறுவனர் சக்கரவர்த்தி அவர்கள் செய்திருந்தனர். அரியங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகர பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 54ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா முன்னிட்டு நாக வாகனத்தில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தேவ ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 54ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா பிரம்மோற்சவம் கடந்த வியாழக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் 4ஆம் நாளான நேற்று மாலை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் பொன்னி சுப்பராயன், மாணிக்க சுவாமி, மகேஸ்வரி குடும்பத்தினர் உபயத்தின் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று உற்சவம் மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மின் அலங்காரத்தில் நாகவாகனத்தில் அம்மன் வீதி உலா காட்சி சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், ஆலய நிர்வாகிகள், கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி நின்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,235 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 277 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். லோக்சபாவில் பெண்களை அனுமதிக்காதது சமூக மற்றும் ஜனநாயக முன்னேற்றத்தை தடுக்கும் செயல். மத்திய இணை அமைச்சர் முரளிதரன் பேச்சு.
புதுச்சேரியில் கோடை வெயில் அதிகரிப்பால் ஹீட் ஸ்ட்ரோக் தொற்று நோய் பரவும் அபாயம், சுகாதாரத்துறை எச்சரிக்கை. புதுவையில் செல்போன் பேசிக் கொண்டு வாகனம் ஓட்டியதில் 20,14,000 ரூபாய் வசூல். 33% இட ஒதுக்கீட்டை தடுத்த எதிர்க்கட்சிகளும் பெண்கள் வாக்கு மூலம் பதிலளிப்பார்கள், பாஜக தலைவர் VP ராமலிங்கம் உறுதி. புதுவையில் சிறுவனை வைத்து கஞ்சா விற்பனை, கோட்டுக்குப்பம் இளைஞர்கள் 2 பேர் கைது. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறதா? வணக்கம்.